அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிலை, வக்ர நிவர்த்தி சுமார் 96 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. உங்களுடைய ராசியின் நாதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் பொறுமைசாலி அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையை கொண்டவர்கள், மிகவும் அமைதியான ஒரு நபர் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் ஆக மாட்டாங்க. மிகவும் பொறுமைசாலி, பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்துக்காக எவ்வளோ வேணாலும் போராடுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தவறு பட்டுச்சு, தனக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எல்லா லெவலையும் இறங்கக்கூடிய ஒரு நபர்கள். மற்றவர்கள் மத்தியில் மிகவும் கனிவாகவும் பாசத்தோடும் பேசக்கூடிய நபர்கள், பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமும் தான் நினச்சபடி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க, எல்லாமே எனக்கு எதிராகவே நடந்துட்டுருக்கு, ரொம்ப யோசிக்கிறேங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நான் நினச்சபடி நடந்துட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, வாழ்க்கை நிலையவே மாறிடுச்சு, நான் நினச்சபடி எதுவுமே எனக்கு அமையவே மாட்டேங்குதுங்க, எதனால் இந்த தடை அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்திற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம். உங்களுடைய ராசி நாதனே இந்த குரு பகவான் தான். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். கல்வி, செல்வம், பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள், வண்டி, வாகனங்கள், பட்டம், பதவி, நிலம், வீடு போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். அந்த குரு ஒருவருக்கு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் தனக்கு என்னென்ன கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உதாரணமாக வேலை தேடிட்டு இருக்குங்க, ரொம்ப வருஷமாக வேலை தேடிகிட்டே இருக்கிறேன், ஏன்னா நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு இருக்கிற வேலையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, மறுபடியும் திரும்ப ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே ப்ராப்பராக கிடைக்கவே மாட்டேங்குது, எல்லாருமே கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு தகவலும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய சில பொறுப்புகள் கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு கூட அந்த பொறுப்புகள் எல்லாமே கிடச்சிருச்சுங்க, என்னை விட திறமை குறைவாக இருக்கிறவங்க, அதாவது என்னை விட தகுதியே இல்லாதவனுக்கெல்லாம் இன்றைக்கி ப்ரமோஷன் கொடுத்து உட்கார வைக்கும்போது என்னுடைய நிலையை நினச்சி நான் மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது போதுங்க, கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணணுன்னா, கொஞ்ச நாள் அங்கே கஷ்டப்பட்டோன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. விட்டு போன வேலை கூட உங்களை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய முயற்சிகள் இருப்பேன், அந்த முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய தகுதி என்னென்னு புரிஞ்சுட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வுன்னு கூடிய சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. வெளிநாடு சார்ந்த சில முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், தொழிலில் நிறைய ஐடியாஸ் வருங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது எந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாமா இல்லை இம்போர்ட் பண்ணலாமா, இல்லை வெளியூர் வெளிநாடு சார்ந்த ஏற்றுமதிகள் பண்ணலாமா, இங்கே பிஸ்னஸ் பண்ணுறது போக வேறு ஏதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாரின்ட்டு போயிட்டு சில முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட பிஸ்னஸில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவீங்க. இது வரைக்கும் இருந்தும் அந்த லாஸஸ் அப்படிங்கிறத கரெக்டாக சரி பண்ணி ப்ராஃபிட்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, உங்கள் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து அந்த பழைய பார்ட்னர்ஸை விலக்கிட்டு புதிய பார்ட்னர்ஸை சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஸோ பிஸ்னஸில் நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு யோகங்கள், அந்த பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதும், தகுதியையும் திறமையும் பொறுமை எல்லாத்தையுமே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள், அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் மேரேஜ் சம்மந்தப்பட்ட சில அமைப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போது. இதனால் இருந்த தடைகள், இதனால் மற்றவங்க மத்தியில் இருந்து வந்த அவப்பெயர்கள் அப்படிங்கிறது விலகி கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னப்பா இவ்வளோ வயசாயிருச்சு இன்னுமே கல்யாணம் பண்ணல, உன்னோட வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து குறை சொல்கிறது, பொண்ணுங்களுக்கு என்னமோ வயசாகிட்டே இருக்குது, இன்னமும் ஒரு நல்ல அமைப்பு வரல,
பேசாமல் வந்து வேறு ஏதாவது மேரேஜ் பார்க்கலாம்ல, இல்லை வேறு ஒரு இதில் பார்க்கலாம் இல்லைங்க, ஏஜ் ஆனதாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து குறை சொல்கிற மாதிரி சில சூழல் வயசாகிட்டே போகுதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதெல்லாமே நமக்கு நெகட்டிவாக சொல்கிற மாதிரி சூழல். அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். குடும்ப அமைப்பில் தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். தான் சும்மா இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தேவையில்லாத சில குழப்பங்கள், மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள், தாயார் மூலமாக, மாமனார் மாமியார் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பங்கள் வந்து இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சிங்க. தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்கள் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை குறைச்சி ஒரே வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத நிலையும், ஒரே வீட்டிலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும், பிரிந்து வாழக்கூடிய நிலை, சில பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் வந்திருக்கு. அந்த சூழ்நிலை சுச்சுவேஷனுங்கிறது மாறும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை சரியான விதத்தில் அமையலைங்க, நானாக ஒரு வாழ்க்கையை விரும்பி தேடி போனேன், அந்த வாழ்க்கையை இன்றைக்கி சரியான விதத்தில் அமையலை, என்னை தேடி வந்த வாழ்க்கையை இன்றைக்கி நான் விருப்பப்பட்ட மாதிரி நான் நினச்ச மாதிரி இல்லை, நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள், ஏன்னா இந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகணுங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. அந்த பிரச்சனை எப்போ தான் தீரும்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக தீருங்க. சுகஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கூடுங்க. இந்த பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பேசி தெரிஞ்சுட்டு தான் நெருங்கி போன நபர்களும் சரி, தான் தேடி போன நபர்களும் சரி, தன்னை தேடி வந்த நபர்கள் கூட வாழக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்குங்க. காதலர்கள் மத்தியில் இருந்த அந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது நீங்கும். காரணமே இல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, எந்த தவறுமே செய்யலை, இன்றைக்கி செய்யாத தவறுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன், இவ்வளோ காரணங்கள், இவ்வளோ சூழ்நிலைகள், இதுக்கெல்லாம் வந்து காரணமே நான் இல்லைங்க, சின்ன ஒரு பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி நீங்கள் எங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட இந்த காலத்தில் மாறுங்க. கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இது ஒரு பாக்கியம்ங்க, இது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டோம், நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க, நிறைய வாட்டி இந்த மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க, கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு, எங்களுக்கு அடுத்த வாரிசு இருக்குமா இல்லை முதல் வாரிசு எங்களுக்கு உருவாகுமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான நல்ல பலன்கள், நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் கூட நல்ல பங்களிப்பு கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த அந்த தொந்தரவுகள் கூட உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இருக்க போது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சொந்தமாக வீடு கட்டணுங்க, புதுசாக ஒரு இடம் வாங்கணும், பூர்வீக சொத்துக்கள் எங்கள் கைக்கு வந்து சேரணும், வண்டி வாகனங்கள் மாற்றங்கள், இதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எதுவுமே எனக்கு அமையல. இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னாவே பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், அதே நேரத்தில் ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், வீடு கட்டுறதுக்கான சில சுப நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் மேலோங்கும். புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, பூர்வீக சொத்துக்களை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். பங்காளிகள் பகைகள் தீருங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது சுகஸ்தானத்தில், சுகஸ்தானம் அப்படின்னாவே பொன்பொருள் சேர்க்கை, வீடு, நிலம் சம்மந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குருவுடைய வக்ர நிவர்த்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் மாற்றமும் ஏற்படும். கடன் இல்லாத ஒரு அமைப்புகள், கடன் சார்ந்த சில விஷயங்கள், கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. கடன் ரீதியாக இருந்த அந்த மன உளைச்சல்கள் குறையும். அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்துங்க, இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து சும்மா 1000 2000 கடன் வாங்கினேங்க, 1000 2000ங்கிறது 10,000 வந்து நின்றுச்சு, 10,000ங்கள் இன்றைக்கி லட்சத்தில் வந்து நிற்க, லட்சங்கள் இன்றைக்கி இப்போ மல்டிபிளாக வந்துருச்சுங்க. அதான் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த கடனை அடைப்பதற்கு பழைய சொத்துக்கள் விற்பனை செய்யணும்னு இல்லைன்னா நான் எதிர்பார்த்துருந்த தொகை வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வருங்க. உங்கள் கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்து அந்த கடனுக்காக வட்டி கட்டுறவங்க கூட இந்த நேரத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கல்வி ரீதியாக இருந்தும் அந்த மந்த நிலைகள் அகலும், ஞாபக மறதிகள் குறையுங்க. கல்வி ரீதியாக சில டிரான்ஸ்ஃபர், அதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறக்கூடியது, கல்வியில் சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதுவும் வந்து ஒரு சுப காரியங்களுக்கு உண்டான செலவுகளாக மாறுங்க. ஸோ கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்.
அரசு சார்ந்த துறைகளில் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போல் வெளிநாடு மற்றும் வெளியூர் சார்ந்த முயற்சிகள் ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபாரின் போகிறதுக்கான முயற்சிகள் கூட நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் உண்டான கிரகங்கள் எப்படி இருக்குது, திசாபுத்தியில் எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டானபடி முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.